வெல்கம் பேக் கைஸ். நம்ம டே 5ல் இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ் என்னன்னா செல்ஃப் லவ். ஸோ இந்த லைஃப்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஒரு லைஃப் எனர்ஜியும் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த பென் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பென் இதுவும் ஒரு எனர்ஜி. ஸோ அப்போ நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அந்த பெண்ணும் நம்மளை ட்ரீட் பண்ணும். ஸோ அந்த பெண்ணுக்கும் ஒரு லைஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் அடிப்படும். ஒரு டேபிளில் முட்டி நமக்கு அடிப்படும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி லைஃப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைஃப்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த லைஃப், இந்த பெண் நமக்கு வந்து சேரணும் சேரக்கூடாது அப்படின்றது நம்மளோட செல்ஃப் லவ்வை பொறுத்து தான் இருக்குது. அப்போ இந்த பெண்ணுக்கு நம்ம ஒர்த் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்னை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறேன், நான் என்னை வந்து கைண்டாக ட்ரீட் பண்ணுறேன், நான் என்ன டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் எனக்கு பிடிச்சதை பண்ண போகிறேன், நான் என்ன பார்த்துக்க போகிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது லைஃப் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அப்போ லைஃபுக்கும் நம்மளை பிடிக்கும், லைஃப் நம்மளை கைண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க, லைஃப் நமக்கு பிடிச்சதை கொடுப்பாங்க, லைஃப் வந்து எல்லாமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாமே லைஃப் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது லைஃப் வந்து அந்த சின்ன பெண்லேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வரைக்கும் நமக்கு லைஃப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்போது ஒரு பெண் நம்மக்கிட்ட வந்து சேரணுமா சேரக்கூடாதா, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சேரணுமா சேரக்கூடாதா, இந்த ஜாப் நமக்கு எப்படி ரன் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் நமக்கு எப்படி ரன் ஆகணும், நம்ம டே டு டே நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளை பற்றி என்ன பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்கோம் அண்ட் இந்த வேர்ல்டை பற்றி என்ன பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்கோம். இது ரெண்டு மட்டும்தான். அப்போ ரெண்டு நம்மளை பற்றி திங்க் பண்ணக்கூடிய விஷயத்த பாசிட்டிவாக வச்சுக்கணும். எனக்கு என்ன பிடிக்கும், அதே மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மற்ற எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். ஓகே, ஸோ நான் என்ன நம்புகிறேன், மற்ற எல்லாரும் என்ன நம்புகிறாங்க, நான் என்ன கைண்டாக ட்ரீட் பண்ணுறேன், மற்ற எல்லாரும் என்கிட்ட கைண்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிலீவாக ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கும் போதும் மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க இப்படி நினைப்பாங்களே நீங்கள் நினைக்கும் போது ரெண்டுமே பாசிட்டிவாக மாற்றி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன ப்ராக்டிஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப். அவ்வளோதான். நம்ம லவ் பண்ணுறோம், நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்மளே சில டைமில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சம்திங் ஏதாவது நம்மளோட அப்பியரன்ஸு பிடிக்காமல் இருந்ததுன்னா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அப்போ நமக்கே நம்மளை பிடிக்கல, நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க லைஃப் எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ விஷுவல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உடனே பண்ணாலும் சரி, கொஞ்சம் கேப் விட்டு பண்ணாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப், ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப். இதே மாதிரி ஈவினிங் விஷுவல் முடிச்சதுக்கப்புறம் ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப் ஃபீல் பண்ணி 2 நிமிஷம் சொல்லுங்கள், போதும். இது மூலமாக மொத்தமாக உங்களோட லைஃபே கம்ப்ளீட்டாக மாறிடும். இது மூலமாக உங்களால் எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். லைஃப் உங்களை ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம டே 6ல் மீட் பண்ணலாம்.